ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோங்க. இது வந்து மசாலா போண்டா மாதிரி இருக்காது, இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் போட்டிருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சரியாக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா உப்பு. இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியான பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து லைட்டாக மசிச்சுக்கலாம். ஒன்றும் பாதியாக மசிச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா பொடிச்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன மல்லி இலை, கூடவே பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, ஒரு அரை லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/4 லெமன் தான் இருக்கும், அவ்வளோவே சரியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து செவந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்துக்கு பொதுவாக நீங்கள் சோம்பு கூட விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதில் தாளிப்பை வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிருங்க. நம்ம இந்த தாளிப்பு கொடுத்துருக்கறனால உள்ள அந்த மசாலா வந்து நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்பயுமே பண்ணுற மசாலா போண்டாவை விட இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகள் பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக எப்படி பேட்டரில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு உருண்டை எடுத்து பேட்டரில் நம்ம வந்து டிப் பண்ணி மாவில் ஆயிலில் போட்டுற வேண்டியதான். அதுக்கு தான் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ இது சரியாக இருக்குது, ஆயிலில் நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது ஆயில், ஸோ மீடியம் டு ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2-3 சேர்த்து அளவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அப்படியே திருப்பி விடுங்க. நான் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கறனால லைட்டாக அடியில் வந்து ப்ரௌன் ஆகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது, லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். அப்போ பிரித்து விட்டுட்டு மறுபடியும் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து மொறுன்னு அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு.
பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ எவ்வளவோ வடை போண்டாவெல்லாம் பண்ணியிருப்போம். உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இது தேங்காய் சட்னியோட அப்புறமா டீ காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.